வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நவம்பர் 2023 அப்போ அந்த மாதத்தில் பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூரில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியினுடைய ஆசிரியர், அறிவியல் ஆசிரியர் வெங்கடேசன், அப்புறம் அதே ஸ்கூலில் கணித ஆசிரியர், மேக்ஸ் டீச்சர் தீபா அப்படின்றவங்க ரெண்டு பேரும் நவம்பர் 15, 2023 காணாமல் போகிறாங்க. அப்போ எல்லா பக்கமும் ஒரு பரபரப்பாகுது. என்னடா அது, ஸ்கூலில் போனால் திடீர்னு என்ன பண்ணுவோம், பசங்களை காணன்னு தான் கம்ப்ளைண்ட் வரும். எங்கடான்னு கேட்டால் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தூங்கிட்டானுவான், இல்லை கிணத்துல வயக்காட்டில் குளிக்க போயிட்டானுவான். இந்த மாதிரி வழக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் 2 ஆசிரியர்களை காணவில்லை அப்படின்னும் போது ஒரு பெரிய பரபரப்பு பட்டிருந்துச்சு. அங்கே இங்கன்னு எல்லாருமே ஓடி தேடுறாங்க. தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் ஒரு தகவல் தெரியுது. வெங்கடேசன் அவர்களுக்கும், அதாவது அறிவியல் ஆசிரியர் வெங்கடேசன் கணக்கு டீச்சர் தீபா அவர்களை கணக்கு செய்து விட்டார். ஏற்கனவே இவங்களுக்கு திருமணமாயிருக்கு, தீபா டீச்சருக்கும் அதே போல் வெங்கடேசன் அவர்களுக்கும் திருமணமாயிருக்கு. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், அந்த திருமணத்தை மீறிய ஒரு உறவு இவங்க 2 பேருக்குள்ளே இருந்திருக்கு. அது நாளடைவில் முற்றி ஒரு காதலாக உருவெடுத்துருச்சு. உருவெடுத்த பிறகு தீபா டீச்சர் அவங்களுடைய கார்லேயே டெய்லியும் ஸ்கூலுக்கு வருவாங்க, மேக்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க, எல்லாமே எடுப்பாங்க. அதற்கு பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெங்கடேசன் கூட ரவுண்ட்ஸில் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தெரியுது. அப்புறம் காவல்துறை அந்த காரை தேடலாம் அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது ஒரு இடத்துல ரத்தக்கரை படிந்த, அதாவது கோவை மாவட்டம் உக்கடம் பக்கத்தில் ரத்தக்கரை படிந்த ஒரு சுத்தியிலோட அந்த கார் கடந்திருக்கு. அப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, வெங்கடேசன் இவங்களை கொண்டுட்டாப்புல, இந்த வெங்கடேசனை தேடுவோன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. வெங்கடேசனை பல நாட்களாகியும் கண்டுபிடிக்கவில்லை. 3 மாதமாக அவர் தலைமறைவாக இருக்கார். இப்போ லேட்டஸ்ட்டாக கைது பண்ணாங்க. கைது பண்ண பிறகு தான் இந்த கதை எல்லாமே வெளியில் வருது. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா, அந்த நவம்பர் 15 அன்னைக்கு நம்ம மேக்ஸ் டீச்சர் தீபா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை கூட்டி இங்கே சுற்றினா அங்கே சுற்றினா, ஓயோக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு சொல்லி ஒரே பஞ்சாயத்தாகி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், பிரச்சனை பண்ணோன்னே நம்ம அறிவியல் ஆசிரியர் வெங்கடேசனுடைய வேலையே இதுதான். பல பெண்களோடு இவர் தொடர்பு வைத்து வந்திருக்காரு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவர் ஒரு முடிவு பண்ணுறாரு, இந்த தீபா இப்படியே விட்டுனா செட் ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணி அவர் பையில் கொண்டு சுற்றி எடுத்து மண்டையை உடைச்சி அவங்க என்ன பண்ணுறாரு, அந்த பெரம்பலூர் மாவட்டம் அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்க வனப்பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு போய் நிற்க வச்சு அங்கே அடித்து மண்டையை உடைச்சி அவங்க கொண்டுறாரு. கொண்டுட்ட பிறகு என்ன பண்ணுறாரு, அதே பைபாஸ் ரோட்டில் வரும்பொழுது ஒரு வில்லேஜ்கிட்ட என்ன பண்ணுறாரு, டயர்லாம் கிடந்திருக்கு. அந்த இடத்துல நைட்டு இரவு சரியாக 2 மணி அந்த டைமுக்கு எடுத்துகிட்டு போய் தீபா டீச்சருடைய உடலை கொண்டு போய் அந்த டயருக்குள்ளே போட்டு ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த பெட்ரோலை ஊற்றி ஃபயர் பண்ணி கொண்டுட்டார். கொண்டுட்ட பிறகு என்ன பண்ணால், அந்த காரை எடுத்துக்கொண்டு வெங்கடேசன் நேராக கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை அப்படின்னு பல இடங்கள், கரூர், விருந்தெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிக்கிறாப்புல. அடிச்சுட்டு கோவையில் உக்கடம் பகுதியில் எடுத்துகிட்டு அந்த காரை விட்டுறாரு. காரை விட்டோன்னா காரை வைத்து விசாரணை காவல்துறை பண்ணுறாங்க. பண்ணுகின்ற பொழுது தான் தெரியுது, இப்போ அவர் தலைமறைவாக சுற்றிட்டே இருக்காருன்ட்டு. அவருடைய நண்பர்கள் எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கின்ற பொழுது அவங்களுக்கும் தெரியல, தெரியாமல் அங்கே இங்கே எல்லாமே சுற்றுறாங்க. ஆனால் 3 விஷயம் காவல்துறைக்கு தெரியுது. என்னென்னு கேட்டால், இவர் இந்த பெண்கள் விஷயத்தில் அங்கே இங்கேயும் சுற்றக்கூடிய ஆள். அதே போல் கோயில்களில் போய் அன்னதானம் வாங்கி சாப்பிடுவார். அடிக்கடி கடற்கரையில் போய் தலைவர் அப்படியே ஃப்ரீயாக இருப்பாப்புல அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சோன்னா கோவா வரையும் போலீஸ் போகிறாங்க. 5 தனிப்படை அமைக்கப்படுகிறது. 3 மாதங்களில் 5 தனிப்படை தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு போகிறாங்க. கோயில்னோட 200 கோயில், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா அப்படின்னக்கூடிய இந்த 3 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு போய் அங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னாடி காவல்துறை எப்படி வேலை செஞ்சாங்களோ அது மாதிரிலாம் தேடுறாங்க. தேடும் பொழுது தான் இவர் என்ன பண்ணால், கடந்த வாரம் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு தான் கதையை சொல்கிறான் தலைவன். இது மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு டார்ச்சர் பண்ணாங்க தீபா டீச்சரு. ஆல்ரெடி நானும் மேரீடு, அவங்களும் மேரீடு, இது செட் ஆகாது. ஏன்னு கேட்டால், எனக்கு இதுதான் வேலை. இன்றைக்கி தீபா டீச்சர், நாளைக்கு விமலா டீச்சர், கமலா டீச்சர், இப்படி போயிடுவேன். ஆனால் இவங்க கொடுக்குற டென்ஷன் எல்லாம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு இவங்களை நான் இங்கேருந்து பல இடங்களுக்கு கடந்து போய் ஒரு இடத்துல வச்சு ஃபயர் பண்ணி கொளுத்திட்டேன். கொளுத்தி அவங்கள சாம்பலாக்கிட்டு அங்கேருந்து கோவை உக்கடம் போகிறாரு. உக்கடத்தில் என்ன பண்ணுறாரு, காரை ஒரு இடத்துல விட்டுட்டு அங்கேருந்து கேரளா போகிறாரு. கேரளா போய் கோயிலெலாம் போயிட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சுற்றிட்டு தலைவன் ஜாலியாக இருக்காப்புல இருந்துட்டு சென்னைக்கு வந்திருக்கான். சென்னைக்கு என்ன பண்ணுறான், 700 சம்பளத்தில் வேலை பார்க்குறான், கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது காவல்துறை ஒரு பக்கம் ஜல்லடை போட்டு தேடுறாங்க. என்னடா இவன் எங்கடா போவான்னு சொல்லிட்டு இந்த 3 ஆங்கிளில் போகிறாங்க. பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலைவன் வீக்கு எங்கேயாவது சுற்றுவாப்புலன்ட்டு அந்த ஆங்கிளாக பார்த்து போகிறாங்க. ஒரு பக்கம் கடல் பக்கமாக போகிறாங்க, ஒரு பக்கம் என்னவோ கோயிலாக போகிறாங்க. இப்போ இந்த 5 டீமும் பிரிஞ்சு போகுது. ஆனால் இந்த 3 மாதங்களில் பல இடங்களில் போய் காவல்துறையினர் சுற்றி தங்கி, இப்போ பீச்சுனா பீச்சிலேயே போர்வை போட்டு படுத்து தூங்கணும், எங்கேயா வரானா போகிறானா அப்படின்னு பார்க்கணும். எவ்வளோ பேர் மூஞ்சி பார்த்துருப்பாங்க. இவனை மாதிரியே மூஞ்சி, இந்த திருட்டு மூஞ்சி மாதிரி எத்தனை மூஞ்சி இவங்க போய் பார்க்கணும். அப்படியே மூஞ்செல்லாம் பார்த்துருப்பாங்க.
அப்படின்னும் போது உடல்நலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு அந்த எஸ்பி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, கொலை செய்ய போது அந்த டீச்சருடைய உடம்புல இருந்த நகை மட்டுமே ஒரு 20-22 சவரம் இருக்கும் போல இருக்கு நகை. அது கையில் வச்சுருந்துருக்கா. ஆனால் வச்சுருந்தாலும் அந்த நகையை அடமானலாம் வைக்காம இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, 700 சம்பளத்திற்கு வேலைக்கு போய் அந்த காசு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சாயந்தரத்தில் பீச்சுக்கு போகிற மாதிரி இவருடைய இந்த வழக்கில் ஏன் வெங்கடேசனை கைது பண்ண முடியல, அறிவியல் ஆசிரியரை இவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தா இவன் செல்ஃபோனை யூஸ் பண்ணல. செல்ஃபோன் இருந்தால் தான் சிடிஆர் போடுவாங்க, யார்கிட்ட பேசினா கடைசியாக யார்கிட்ட பேசினா அவனை தூக்கி அடிப்பாங்க, இப்போ ஃபேமிலியில் பேசினா ஒய்ஃபை கூட்டு போய் வச்சு விசாரிப்பாங்க. அப்படின் போது பயம் வந்து அவன் சரண்டர் ஆகிடுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வெங்கடேசன் கிளவராக இதெல்லாம் பண்ணாமல் வெங்கடேசன் டீச்சரை கணக்கு செய்த வெங்கடேசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெரினா பீச்சில் பல இடங்களில் சுற்றுறாரு. மெரினா பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் பெண்களோட வந்து இவர் வந்து சுற்றுற மாதிரி ஒரு ஸ்மெல்லு போலீஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த வாரத்தில் காவல்துறை மாறு வேடத்தில் அங்கே இருக்கும் பொழுது இவர் ஒரு 3-4 பேர் கூட நின்று பேசிகிட்டு இருக்காப்புல. அப்படியே அலேக்காக தூக்கிட்டாங்க. தூக்கி இவரை உரிச்சி எடுத்து கொண்டு போய் உட்கார வைக்கும்போது தான் அவர் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு கணக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர், ஒரு அறிவியலை வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சர், இவங்க 2 பேரும் சட்டத்திற்கு புறம்பாக, அதாவது வந்துட்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், குடும்பத்தில் என்ன இருப்பாங்க, அரசு வேலை கிடைக்கிறது எவ்வளோ பேர் கஷ்டப்படுறான், அரசு வேலை கிடைக்கும்னு நினச்சி தலை ஃபுல்லாக நரைச்சி போனவெல்லாம் இன்றைக்கி வரையும் தமிழ்நாட்டில் இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது 2 பேருக்கு அரசு வேலை கிடச்சிருக்கு, 2 பேருக்கு நல்ல குடும்பம் இருக்குது, நல்லா சம்பாரிச்சு. இப்போ அரசு வேலை டீச்சர்னு பார்த்தீங்கன்னா 50,000, குறைஞ்சது 50,000 55,000 சம்பளம். அப்படி இருக்கும்பொழுது அப்படிப்பட்டவர்கள் தவறான வழியை நோக்கி போன காரணத்தினால் இன்றைக்கி என்ன போச்சு, தீபா டீச்சர் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க, சாம்பலாக போயிட்டாங்க தீபா டீச்சர். நம்ம வெங்கடேசன் இருக்கான் பாருங்க, அறிவியல் ஆசிரியர் வெங்கடேசன் வந்து சிறைக்கு போயிட்டான். அப்படி இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து தவிர்ப்பது தான் நல்லது. நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், நம்ம ஒரு கல்லூரிக்கு போகிறோம், நம்ம ஒரு வழக்கறிஞர் வேலை பண்ணுறோம், அது நம்மளுடைய வேலை, ப்ரொஃபஷன். ஃபீஸ் கொடுக்குறோம், இன்னைக்கு இந்த வழக்கு இருக்கும், நாளைக்கு வேறு ஒரு வழக்கு இருக்கும். அங்கே போய் நம்ம வந்து அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம லைஃபாக எடுத்து போத்திக்கும் போது தான் என்ன கேட்டால் சட்ட சிக்கல்களும் பிரச்சனைகளும் உருவாகும். ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்களில் கற்றறிந்தவர்கள் வந்து விலகி இருக்க வேண்டும். நாளைக்கு 4 பேருக்கு நம்ம நல்லது சொல்ல போகிறோம் போது நம்ம கரெக்டாக இருந்தால் தான் 4 பேருக்கு நல்லது சொல்ல முடியும் என்று இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.